சவுத் பிளாக் கட்டடத்திற்கு மாற்றாக புதிய கட்டடத்திற்கு பிரதமர் அலுவலகம் வெள்ளிக்கிழமை மாற்றம் செய்யப்படுகிறது. சேவா தீர்த் என பெயர் வைக்கப்பட்டுள்ள இந்த கட்டடத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்து மக்களிடம் உரையாற்றுகிறார். தொடர்ந்து பல்வேறு துறை அமைச்சகங்களுக்கான அலுவலகங்களை உள்ளடக்கிய கர்தவ்ய பவன் 1 மற்றும் 2ஐயும் திறந்து வைக்கிறார். பிரான்சிடம் இருந்து கூடுதலாக 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கு மத்திய பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் கொடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. 3,45,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஒப்பந்தம் இம்மாத இறுதியில் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் இந்தியா வரும்போது கையெழுத்தாகும் என சொல்லப்படுகிறது. இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்பு நுழைவாயில் முன்பு கூடிய எம்பிக்கள் இந்திய நலனில் மத்திய அரசு சரணடைந்து விட்டதாக குற்றஞ்சாட்டி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்திய அமெரிக்க இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விமர்சித்த ராகுல் காந்திக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தி பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே நோட்டீஸ் வழங்கியுள்ளார். அதில் ராகுல் காந்தியை மக்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், இனிமேல் வாழ்நாள் முழுவதும் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் எம்பிக்கள் சுமார் 25 பேர் சபாநாயகரின் அலுவலகத்திற்குள் புகுந்து தரக்குறைவாக பேசியதாகவும் பிரதமர் மோடிக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் குற்றஞ்சாட்டி நாடாளுமன்ற விவகார அமைச்சர் கிரண் ரிஜிஜு வீடியோ வெளியிட்டுள்ளார். மேலும் காங்கிரஸ் எம்பிக்கள் உடல் ரீதியிலான தாக்குதலை மேற்கொள்வோம் என மிரட்டுவதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். சபாநாயகர் அறைக்குள் சென்று காங்கிரஸ் எம்பிக்கள் மிரட்டல் விடுத்ததாக கூறும் கிரண் ரிஜிஜுவின் குற்றச்சாட்டை பிரியங்கா காந்தி திட்டவட்டமாக மறுத்துள்ளார். சபாநாயகர் அறைக்குள் சென்ற தாங்கள் யாரையும் திட்டவில்லை என்றவர் கிளர்ந்தெழுந்த 2 எம்பிக்களை தாம் ஊக்குவித்ததாக கிரண் ரிஜிஜு கூறுவது பொய் எனவும் விளக்கமளித்தார். எப்ஸ்டீன் கோப்புகளில் பெயர் இடம்பெற்றது தொடர்பாக விளக்கமளித்த மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி, பாலியல் குற்றவாளி எப்ஸ்டீனுடன் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை ஒப்பிட்டு பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அலுவலக ரீதியாக மட்டுமே எப்ஸ்டீனை சந்தித்ததாக கூறிய அவர், விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனை கூட தாம் சந்தித்திருப்பதாக ஒப்பிட்டு விளக்கம் அளித்தார். முன்னாள் ராணுவ தளபதி நரவனே எழுதிய புத்தகத்தின் வெளியீட்டாளரான பெங்குயின் இந்தியா நிறுவனத்துக்கு டெல்லி போலீசார் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். இந்நூலில் எழுதப்பட்டுள்ள சிலவற்றை மக்களவையில் ராகுல் காந்தி பேசியது சர்ச்சையான நிலையில் வெளியாகாத நூலின் அம்சங்கள் கசிந்தது எப்படி என்பது குறித்து விசாரணை நடத்தப்படுகிறது. உழைக்கும் வர்க்கத்திற்கு எதிராக செயல்படுவதாக கூறி நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. பெரு நிறுவனங்களுக்கு ஆதரவான கொள்கைகளை வகுத்து செயல்படுவதாக மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தொழிற்சங்க கூட்டமைப்பினர் முன்னெடுத்த போராட்டத்தில் போக்குவரத்து, காப்பீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த 30 கோடி பணியாளர்கள் பங்கேற்றனர். மத்திய அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டிலும் தொழிற்சங்க கூட்டமைப்பினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக செங்கற்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ரயில்கள் மற்றும் சாலைகளை மறித்து போராட்டம் நடத்திய ஊழியர்கள் பாஜக அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். பொது வேலை நிறுத்தம் காரணமாக தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவுக்கு சென்ற அரசு பேருந்துகள் எல்லையிலேயே நிறுத்தப்பட்டன. தேனி மாவட்டம் போடி, கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை உள்ளிட்ட எல்லைப் பகுதிகளில் வாகனங்கள் நிறுத்தப்பட்ட நிலையில் உள்ளூரிலும் பேருந்துகள் இயங்காததால் கேரளா முழுவதும் வெறிச்சோடி காணப்பட்டது. பொது வேலை நிறுத்தம் அறிவித்த போதிலும் புதுச்சேரியில் அரசு பேருந்துகள் மற்றும் கடைகள் வழக்கம் போல செயல்பட்டன. முக்கிய இடங்களில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டதால் பொதுமக்களும் அச்சமின்றி வழக்கம் போல வெளியே சென்றனர். இருப்பினும் சில தனியார் பேருந்துகள் மற்றும் ஆட்டோக்கள் இயக்கப்படவில்லை. நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் தொழிலாளர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். வீதியில் இறங்கி போராடும் விவசாயிகள் தொழிலாளர்களின் குரலை பிரதமர் மோடி இப்போதாவது கேட்பாரா என்றும் வினவியிருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக இந்திய தேர்தல் துணை ஆணையர் தலைமையிலான குழுவினர் தமிழ்நாடு அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டனர். இதில் தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் வருமான வரித்துறை, சுங்கத்துறை, காவல்துறை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட துறையின் ஒருங்கிணைப்பு அலுவலர்கள் பங்கேற்றனர்.
சென்னை கிண்டியில் நடைபெற்ற முதலீட்டு செயலாக்க மாநாட்டில் 74,267 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்களை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திராவிட மாடல் என்றால் வளர்ச்சிக்கான மாடல், மக்கள் நலனுக்கான மாடல் என பெருமிதமாக தெரிவித்திருக்கிறார். மாநாட்டில் 71 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் 52 திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். சென்னை கொருக்குப்பேட்டை மணலி சாலையில் 96 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். கொருக்குப்பேட்டை ரயில் நிலையத்தையும் அருகில் உள்ள பேருந்து நிலையத்தையும் இணைக்கும் வகையில் இந்த பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மேலும் 1 லட்சம் வீடுகள் கட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் இதுவரை 2 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கும் நிலையில் மேலும் 1 லட்சம் வீடுகள் கட்ட 3,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக வரும் 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பொதுக்கூட்டங்கள் நடத்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார். இதில் வரும் 25ஆம் தேதி சென்னையை அடுத்த மதுரவாயலில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் இபிஎஸ் பங்கேற்க உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை 1 மாதத்தில் தொடங்கும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் வியூகம் அமைக்க 2 மாதங்கள் தேவையில்லை என்ற அவர் 2 மணி நேரமே போதுமானது என்று கூறினார். பாஜக கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும் என தமிழிசை கூறியதில் எந்த தவறும் இல்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். மக்கள் பணியில் பங்கு கேட்டால் அது எப்படி சதியாகும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சமீபத்தில் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்த சிலர் சதி செய்வதாக குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதற்கு மாணிக்கம் தாக்கூர் பதிலடி கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டு மண்ணில் கால் ஊன்றலாமா, தமிழ்நாட்டை கபலீகரம் செய்யலாமா என நினைக்க துடிக்கும் கூட்டத்திற்கு எந்த விதத்திலும் நாம் இரையாக கூடாது என செல்வ பெருந்தகை கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் கூட்டணி விவகாரத்தில் தமிழ்நாட்டில் 2ஆம் கட்ட தலைவர்கள் கருத்து கூறி வருவது குறித்து கேள்வி எழுப்பியதற்கு இவ்வாறு பதிலளித்தார். யாரோ எழுதி கொடுப்பதை பேசும் எடப்பாடி பழனிசாமிக்கு வரலாறு எப்படி தெரியும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்திருக்கிறார். காங்கிரசுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு ஹிந்தி திணிப்பு பற்றி திமுக பேசலாமா என விமர்சித்த இபிஎஸ்க்கு பதிலடி கொடுத்த அவர், தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை கடைபிடிக்கப்படும் என நேரு உத்தரவாதம் அளித்த வரலாறு தெரியுமா என வினவினார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணித்ததாக குற்றம் சாட்டி பாஜகவையும் அதற்கு துணை போவதாக அதிமுகவையும் கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதில் 100 நாள் வேலை திட்ட நிதி, கல்வி நிதி மற்றும் ரயில்வே திட்டங்களுக்கான நிதியை உடனே வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷமிட்டனர். தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செய்வதை மட்டுமே எண்ணமாக கொண்டு மத்திய பாஜக அரசு செயல்படுவதாக சாடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பட்ஜெட்டில் 0 கொடுத்தால் கை கட்டி வேடிக்கை பார்ப்போம் என்று நினைத்தார்களா என ஆவேசமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதோடு தமிழ்நாட்டுக்கான நிதியை தர மறுத்து அநீதி இழைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு தேர்தலில் 0வை திருப்பி அளிப்போம் என்றும் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு டிஜிபி தேர்வு செய்வதற்கான பெயர்களை யுபிஎஸ்சிக்கு 1 வாரத்திற்குள் பரிந்துரை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்காக அதிகாரிகள் மண்டல சட்டம் ஒழுங்கு, உளவுத்துறை உள்ளிட்ட 4 பிரிவுகளில் ஏதேனும் ஒரு பிரிவில் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அனுபவமும் வாய்ந்தவராக இருக்க வேண்டும் என்ற விதியில் தமிழகத்திற்கு தளர்வும் அளித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,520 ரூபாய் குறைந்திருக்கிறது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,16,800 ரூபாய்க்கும் கிராமுக்கு 190 ரூபாய் குறைந்து 14,600 ரூபாய்க்கும் விற்பனையானது. வெள்ளியின் விலை 4வது நாளாக மாற்றமில்லாமல் 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கு விற்பனையானது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் 15ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் திண்டுக்கல், நீலகிரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் 13ஆம் தேதி அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளது.
திருப்பத்தூரில் வரும் 14ஆம் தேதி நடைபெறும் திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி குழு பயிற்சி மாநாட்டிற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் இருந்து ரயில் மூலமாக செல்ல உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. 14ஆம் தேதி காலை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து ரயில் மூலம் திருப்பத்தூர் செல்லும் முதலமைச்சர் மாநாட்டு நிகழ்வுகளை முடித்துவிட்டு அன்றைய தினமே ரயில் மூலம் சென்னை திரும்புகிறார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் சுமார் 24 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள திறந்தவெளி அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெள்ளிக்கிழமை திறந்து வைக்கிறார். சுமார் 24 கோடி செலவில் 67,350 சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்தில் தமிழர்கள் பயன்படுத்திய பல்வேறு பண்டைய கால பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. டிஎன்பிஎஸ்சி தேர்வு குளறுபடிகள் விஷயத்தில் தமிழ்நாட்டு மக்களை முட்டாள்களாக்கும் முயற்சியில் திமுக அரசு ஈடுபடக்கூடாது என அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். உண்மையில் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி மாற்றப்பட்டாரா இல்லையா? மாற்றப்பட்டார் என்றால் இன்னும் அந்த பணியில் அவர் தொடர்வது ஏன் என திமுக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அரசியலில் இருந்து தன்னை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் எதையோ பேசுகின்றனர் என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தன்னை மட்டுமல்லாது 26 ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்ட பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணியை அந்த கூட்டம் வசைபாடுவதாக தெரிவித்தார். ஒரே நேரத்தில் இரு கூட்டணிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக வெளியான தகவலுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் பேட்டியளித்த அவர் தொண்டர்கள் விரும்பும் கட்சியுடன் தான் கூட்டணி அமையும் என உறுதியாக கூறினார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு விநியோகத்திற்கு வழங்கப்பட்ட கால அவகாசத்தை மேலும் 3 நாட்களுக்கு தேமுதிக நீட்டித்துள்ளது. அதன்படி 15ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் நடைபெறும் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி சீட்டு பெறாதவர்கள் வரவேண்டாம் என தவேகா சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கூட்டத்திற்கு 4998 பேருக்கு மட்டுமே QR குறியீட்டுடன் கூடிய நுழைவு சீட்டு அளிக்கப்பட்டுள்ளதால் மற்றவர்களுக்கு அனுமதி கிடையாது எனவும் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு மாநில தகுதி கிடைப்பதற்காக சட்டப்பேரவை தேர்தலையும் புறக்கணிக்க தயார் என முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர் இவ்வாறு கூறிய நிலையில் மாநில அந்தஸ்துக்காக தேர்தல் புறக்கணிப்பு முடிவை எடுத்தால் முழு ஆதரவளிப்பதாக எதிர்க்கட்சியான திமுகவும் தெரிவித்தது. தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 12 கோவில்களில் வரும் 15ஆம் தேதி ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் மகா சிவராத்திரி கொண்டாடப்பட இருப்பதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு வரை 9 கோவில்களில் மட்டுமே கொண்டாடப்பட்ட சிவராத்திரி விழா நடப்பாண்டு 12 கோவில்களில் கொண்டாடப்பட உள்ளது. கோவையில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஆதரவாக அவர்களின் போராட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்றார். காலமுறை ஊதியம், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 10வது நாளாக வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் 442 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததா என புகார்தாரரிடம் ஆதாரங்களை பெற்று விசாரணை நடத்துமாறு சிபிஐக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. முறைகேடு குறித்து மணிகண்டன் என்பவர் சிபிஐயில் அளித்த புகார் குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி அவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி வழக்கமான பணிகளை தவிர்க்கக்கூடாது என்றும் தாமதத்திற்கு காரணம் கூறக்கூடாது என்றும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி அது தொடர்பான இளம் குற்றவாளிகளை கையாள மாதிரி திட்டத்தை செயல்படுத்தி 25ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். பழனி முருகன் கோவிலில் பக்தர்களுக்கு வழிகாட்டுவது மற்றும் முக்கிய அறிவிப்புகளுக்கு பயன்படுத்தப்படும் ஒலிபெருக்கியில் தமிழக வெற்றிக் கழக பாடலை ஒலிக்கவிட்ட சம்பவம் பக்தர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. கோவிலுக்கு வந்த இளைஞர் ஒருவர் தனது செல்போனை ஒலிபெருக்கி அமைப்புடன் இணைத்து பாடலை ஒலிக்க வைத்ததாக கூறப்படுகிறது.
சட்டமன்ற தேர்தலில் தவேக சார்பாக கூட்டணி தொகுதி பங்கீடு வேட்பாளர் பட்டியல் என எதுவுமே இறுதி செய்யப்படாத நிலையில் நாமக்கல்லில் திலீப் என்பவரை வேட்பாளராக முன்னிறுத்தி நோட்டீஸ் அடித்து பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கரின் உறவினரான திலீப் தற்போது வரை தவேகாவில் எந்த பொறுப்பிலும் நியமிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் தேசிய பேரிடர் மீட்பு படை சார்பில் ரயில் விபத்து மீட்பு ஒத்திகை நடைபெற்றது. தடம் புரண்டு கவிழ்ந்து விபத்துக்குள்ளான ரயில் பெட்டிகளை மீட்டு வழித்தடங்களை சரி செய்து மீண்டும் அப்பகுதியை சீரமைப்பது போல மீட்பு குழுவினர் செய்து காட்டினர். தாய்லாந்தில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி கொண்டு வரப்பட்ட அபூர்வ வகை மலைப்பாம்புகள், ஆமைகள், உடும்புகள், பல்லிகள் உள்ளிட்ட 31 வகை உயிரினங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சட்டவிரோதமாக கடத்தி கொண்டு வரப்பட்ட அபூர்வ வகை உயிரினங்கள் மீண்டும் விமானம் மூலம் தாய்லாந்து நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. கடத்தலில் ஈடுபட்ட நபரை போலீசார் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கடனை திருப்பி கேட்டவரை பழிவாங்க நினைத்து அவரது வீட்டில் கஞ்சா பொட்டலங்களை வீசி எறிந்துவிட்டு அவர் கஞ்சா விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கூறிய போலீஸ் செய்தியாளர் சிசிடிவி பதிவால் சிக்கினார். இதனையடுத்து போலீஸ் செய்தியாளர் நாகராஜ், அவரது நண்பர்கள் கார்த்திக் மற்றும் ஜெகனை போலீசார் கைது செய்தனர். சென்னை மெரினாவில் 300 கடைகளை ஒதுக்கீடு செய்வதற்கான குலுக்கல் நடைமுறை தங்களது கோரிக்கைகளை கேட்காமலேயே நடப்பதாக கூறி கடை வியாபாரிகள் அதனை புறக்கணித்தனர். 1000க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ள நிலையில் 300 பேருக்கு மட்டுமே கடை ஒதுக்கீடு செய்தால் மற்றவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும் வேதனை தெரிவித்தனர். சென்னையில் உள்ள ஜெயின் கோவிலில் சாமியார் வேடத்தில் சென்று முகமூடி அணிந்து தங்க கிரீடம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து சென்ற வடமாநில கொள்ளையனை போலீசார் புனே சென்று அதிரடியாக கைது செய்தனர். 60 வயதான ஜீவன் சிங் என்பவன் சொந்த வீடு கட்டுவதற்காக கொள்ளையில் ஈடுபட்டதாக வாக்குமூலம் அளித்துள்ளான். சுற்றுலா பேக்கேஜில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு செல்லலாம் என கூறி பலரிடம் பல லட்சம் ரூபாயை மோசடி செய்தவரை சென்னை 1000 விளக்கு போலீசார் கைது செய்தனர். ட்ரிப்ஸ் ஹாலிடேஸ் என்ற நிறுவனத்தை நடத்தும் ராஜதுரை தாய்லாந்துக்கு சுற்றுலா அனுப்பி வைப்பதாக கூறி 7 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக தமிழேந்திரன் என்பவர் புகார் அளித்திருந்தார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த வெளிநாட்டு இந்து பக்தர்களை கிறிஸ்தவர்கள் என்று நினைத்து கோயில் நிர்வாகம் அவமதித்து திருப்பி அனுப்பிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ருத்ர அபிஷேக பூஜை செய்வதற்காக 15,000 ரூபாய் செலுத்தி ரசீது பெற்ற நிலையில் கோயில் குருக்கள் கண்ணப்பன் பூஜை செய்ய மறுத்ததாக சொல்லப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே திருநல்லூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டு அடக்கியதை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். முத்துமாரியம்மன் கோவில் தை திருவிழாவை முன்னிட்டு நடந்த ஜல்லிக்கட்டில் 1200 காளைகளும் 500 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியதாக கூறி திமுக அரசை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் SM சுகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் மத்திய அரசை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்காமல் புறக்கணித்தனர். மத்திய பட்ஜெட்டில் குறைந்த நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாட்டை வஞ்சிப்பதை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஒருவர் கூட பங்கேற்கவில்லை. தமிழக அரசு விவசாயிகளிடம் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடந்து கொள்வதாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் ஈசன் முருகசாமி குற்றம் சாட்டினார். கூலி உயர்வு கேட்டு போராடிய கறிக்கோழி பண்ணையாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்த ஈசன் முருகசாமி வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அதன் பின்னர் ஜாமீனில் வெளிவந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். மத்திய மாநில அரசுகள் கனரக வாகனங்களுக்கு தகுதி சான்றிதழ் புதுப்பிக்கும் கட்டணத்தை உயர்த்தியதை கண்டித்து திருவாரூர் மாவட்டத்தில் 10,000க்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தகுதி சான்றிதழ் புதுப்பிக்கும் கட்டணத்தை உயர்த்தியதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக வேதனை தெரிவித்தனர்.
கன்னியாகுமரியில் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இதர கடை வியாபாரிகள் கடை அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடற்கரை பகுதிகளில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்டுள்ள 12 கடைகளை அகற்ற மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டது. அதன்படி ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த அதிகாரிகள் கடைகளுக்கு சீல் வைத்து சென்றனர். சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கால்பந்து போட்டியின் போது காயம்படும் வீரர்களுக்கு அதிநவீன சிறப்பு சிகிச்சை அளிப்பது குறித்து மருத்துவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. ராமச்சந்திரா மருத்துவமனையில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் இந்தியா, மலேசியா உள்ளிட்ட 50 நாடுகளைச் சேர்ந்த விளையாட்டுத்துறை மருத்துவர்கள் மற்றும் இயன்முறை மருத்துவர்களும் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ரயில் நிலையத்தில் திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் பாலக்ராம் நெகி ஆய்வு மேற்கொண்டார். அறந்தாங்கி ரயில் நிலையம் வழியாக காரைக்குடி வரை மின்சார ரயில் இயக்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ரயில் நிலைய உள்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து நேரில் ஆய்வு செய்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே செங்கல் சூளையில் மண் பிசையும் கலவை இயந்திரத்தில் சிக்கிய வடமாநில தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். சிறகிக்கோட்டை கிராமத்தில் உள்ள செங்கல் சூளையில் வேலை பார்த்து வந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சக்தி படாதாஸ் இயந்திரத்தை சுத்தம் செய்தபோது அதில் சிக்கியதாக கூறப்படும் நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல்லில் காவல்துறை வாகனங்களை ஏலம் எடுக்க வந்தவர்களை தடுத்து நிறுத்திய சிலர் அந்த வாகனங்களை குறைந்த விலைக்கு ஏலம் எடுத்து அதே இடத்தில் மறு ஏலம் விட்டு கொள்ளை லாபம் பார்த்த வீடியோ வெளியாகியுள்ளது. 5000 ரூபாய் முன்பணம் செலுத்தி கலந்து கொண்டவர்களை திமுக கரைவேட்டி கட்டிய நபர்கள் மிரட்டி ஏலத்தில் பங்கேற்க விடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கள்ளத்தனமாக தரம் குறைந்த மது விற்பனை செய்யப்படுவதை நியூஸ் தமிழ் செய்திக்குழு நேரடி கள ஆய்வில் கண்டுபிடித்துள்ளது. நெசவு கூலி தொழிலாளிகள் நிறைந்த அந்த கிராமத்தில் 30 ரூபாய் முதல் அடிமட்ட விலைக்கு 24 மணி நேரமும் மது விற்பனை நடப்பதாக சொல்லப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனைக்கு வைத்திருந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். சித்தோடு பகுதியில் நடந்த வாகன சோதனையின் போது பைக்கில் வந்த 2 பேர் சட்டவிரோதமாக ஆன்லைனில் வலி நிவாரணி மாத்திரைகளை வாங்கி போதை மாத்திரையாக விற்பனைக்கு கொண்டு சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. சென்னை அண்ணா நகரில் மழைநீர் வடிகால் பணிகளை முடிக்காமல் கிடப்பில் போட்டுள்ளதால் சாலைகளில் கழிவுநீர் தேங்கி கடும் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அண்ணா நகர் வஉசி பிரதான சாலையில் நடைபெற்று வந்த மழைநீர் வடிகால் பணிகள் 1 மாதத்திற்கு முன்பு எவ்வித காரணமும் இன்றி திடீரென நிறுத்தப்பட்டது. கேரள மாநிலம் பந்தளத்தில் 55 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடியைச் சேர்ந்த திமுக மாணவரணி செயலாளர் ரமேஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். ஜனவரி 21ஆம் தேதியன்று நடந்த கொள்ளை குறித்து விசாரணை நடத்திய கேரள போலீசார் ரமேஷுக்கு தொடர்பு இருந்ததை செல்போன் சிக்னல் மூலம் கண்டறிந்தனர். சென்னை வேளச்சேரியில் மசாஜ் சென்டரில் புகுந்து ஊழியர்களை கத்தி முனையில் மிரட்டி 6 சவரன் தங்க நகை, 6 செல்போன் மற்றும் பணத்தையும் கொள்ளையடித்து சென்ற 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 5.5 சவரன் தங்க நகை, 5 செல்போன், 1 ஆட்டோ, 2 பைக், 2 கத்தி ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் தலைமறைவான 3 பேரை தேடி வருகின்றனர். இந்தியாவின் முதல் இசைச்சாலை மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் அமைக்கப்பட்டுள்ளது. வாகனங்கள் 60 முதல் 80 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் சென்றால் டயருக்கும் சாலையில் உள்ள இசைப்பட்டைகளுக்கும் இடையே உராவி ஏற்பட்டு அதிர்வுகளை உருவாக்குகிறது. இது AR ரஹ்மான் இசையமைத்த ஜெய்ஹோ பாடலின் சப்தத்தை எழுப்பும் என சொல்லப்படுகிறது. நாட்டையே கொதிக்க வைத்த கேரள பஸ் வீடியோவால் ஆண் பயணி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் கைதான பெண்ணுக்கு கோழிக்கோடு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. ஓடும் பேருந்தில் ஆண் பயணி தவறாக நடந்து கொண்டதாக பொய் புகார் கூறி வீடியோ வெளியிட்ட பெண் 21 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் புத்தானா பகுதியில் போலீசார் மீது துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி ஓட முயன்ற கொலை குற்றவாளியை போலீசார் சுட்டுக் கொன்றனர். பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய அம்ஜத் வாகன சோதனையின் போது சிக்கிய நிலையில் போலீசார் மீது துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பிக்க முயன்றான். பெங்களூரு கெம்பேகவுடா விமான நிலையத்தில் இனிப்பு மற்றும் மிட்டாய் பாக்கெட்டுகளில் மறைத்து கடத்தி கொண்டு வந்த 3,43,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பாங்காக்கில் இருந்து வந்த 2 பயணிகளை பிடித்து சோதனை செய்த போதும் அவர்களது பைகளில் போதைப் பொருட்கள் சிக்கியது.
மத்திய பிரதேசத்தில் 45 ஆண்டுகளுக்கு முன்பு 90 கிலோ கோதுமையை திருடிய வழக்கில் தலைமறைவான முதியவரை நீண்டகால தேடுதலுக்கு பிறகு போலீசார் கைது செய்தனர். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வழக்குகளை சமீபத்தில் தூசு தட்டிய போலீசார் தீவிரமாக விசாரித்ததில் சலீம் தனது அடையாளங்களை மாற்றிக்கொண்டு பாக் நகரில் மளிகை கடை நடத்தி வந்தது தெரிய வந்தது. வங்கதேசத்தில் அமைதியான முறையில் பொது தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்து முடிந்தது. ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறிய பின்னர் வங்கதேசத்தில் நடந்த முதல் தேர்தலில் இடைக்கால அரசின் ஆலோசகர் உட்பட மக்கள் ஆர்வமுடன் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர். யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா சரமாரியாக நடத்திய தாக்குதலில் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காணப்பட்டது. டினிப்ரோ ஆற்றின் இருபுறமும் உள்ள குடியிருப்பு மற்றும் வணிக கட்டடங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பல்வேறு கட்டடங்கள் சேதமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். எனினும் தாக்குதலில் உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டது. இஸ்ரேல் அதிபர் ஐசக் ஹெர்சோக் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னில் ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காசாவில் போர் நிறுத்தம் அறிவித்த பிறகும் கூட மக்களை கொத்து கொத்தாக கொன்று வருவதாக இஸ்ரேல் அதிபரை கைது செய்ய வலியுறுத்தி முழக்கமிட்டனர். இஸ்ரேல் போரால் பாதிக்கப்பட்ட காசா குழந்தைகளை மகிழ்விக்கும் இசைக்கலைஞரின் செயலுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. மிதிவண்டி பாகங்கள், வாளிகள் உள்ளிட்டவையால் தயாரான இசைக்கருவியை வாசித்து அனைவரையும் இளைஞர் மகிழ்வித்திருக்கிறார். போர் காரணமாக 2 ஆண்டுகளாக அழுகுரல் மட்டுமே கேட்ட குழந்தைகளின் முகத்தில் அத்தி பூத்தாற் போல புன்னகை பூத்தது. கனடாவில் பள்ளிக்குள் புகுந்து 9 பேரை சுட்டுக் கொன்றுவிட்டு தன்னைத்தானே சுட்டுக் கொண்டவர் 18 வயது திருநங்கை என அடையாளம் காணப்பட்டுள்ளது. வான் ரூட் ஜீலார் என்ற அந்த திருநங்கை முதலில் தனது தாய் மற்றும் வளர்ப்பு சகோதரனை கொன்றுவிட்டு பின்னர் பள்ளியில் தன்னுடன் படித்த முன்னாள் நண்பர்களை கொன்று தானும் தற்கொலை செய்தார். ஜெர்மனியின் மிகப்பெரிய ஏர்லைன்ஸான லுப்தான்சா விமான பணியாளர்கள் 24 மணி நேர வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான பயணிகள் பாதிப்படைந்துள்ளனர். ஓய்வூதிய சலுகை முரண்பாடு காரணமாக லுப்தான்சா விமான பணியாளர்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டுள்ளனர். இந்தோனேசியாவின் தெற்கு பப்புவாவில் சிறிய ரக விமானம் ஓடு பாதையில் தரை இறங்கியதும் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் விமானி மற்றும் துணை விமானி பலியாகினர். விமானத்தை விட்டு பயணிகள் வெளியேறிக் கொண்டிருந்த போது கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினர். அதற்கு பயந்து பயணிகள் அருகே உள்ள வனப்பகுதிக்குள் ஓடி ஒளிந்தனர். சீனாவின் ஸ்மார்ட் டிராகன் 3 ராக்கெட் கடலில் இருந்து விண்ணிற்கு 7 செயற்கைக்கோள்களோடு வெற்றிகரமாக பாய்ந்தது. பாகிஸ்தானின் PRSC EO2 ரிமோட் சென்சிங் செயற்கைக்கோள், ஹாங்காங்கின் AI தொழில்நுட்ப பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள் உள்ளிட்டவற்றோடு ராக்கெட் திட்டமிடப்பட்ட சுற்றுப்பாதையில் செலுத்தப்பட்டது. மும்பையில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை தொடரின் 17வது லீக் போட்டியில் இத்தாலி அணி அசத்தல் வெற்றி பெற்றது. முதலில் ஆடிய நேபாள அணி 19.3 ஓவர்களில் 123 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. பின்னர் ஆடிய இத்தாலி அணி 12.4 ஓவர்களிலேயே விக்கெட்டுகள் எதுவும் இழக்காமல் 124 ரன்கள் இலக்கை அடைந்து அபார வெற்றி பெற்றது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 16வது லீக் போட்டியில் 105 ரன்கள் வித்தியாசத்தில் ஓமன் அணி இலங்கை அணியிடம் படுதோல்வி அடைந்தது. முதலில் ஆடிய இலங்கை அணியின் குசல் மெண்டிஸ், பவன், தசுன் ஆகியோர் அதிரடி ஆட்டம் காரணமாக 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 225 ரன்களை குவித்தது. பின்னர் ஆடிய ஓமன் அணி 9 விக்கெட்டுகளை இழந்து 120 ரன்களை மட்டுமே எடுத்தது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சென்னையைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் சார்பில் 7 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 3 மின்சார வாகனங்கள் நன்கொடையாக வழங்கப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தேவஸ்தான கூடுதல் நிர்வாக அதிகாரி, நன்கொடையாக பெறப்பட்ட வாகனங்கள் பக்தர்களின் போக்குவரத்து வசதிக்காக பயன்படுத்தப்படும் என தெரிவித்திருக்கிறார். AI தொழில்நுட்பத்தின் தாக்கத்தால் விப்ரோ, TCS, இன்ஃபோசிஸ், L&T போன்ற இந்தியாவின் முன்னணி IT நிறுவனங்களின் பங்குகள் கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளன. இந்திய பங்குச் சந்தையில் நிப்டி IT பங்குகள் இதுவரை இல்லாத அளவுக்கு 5% வரை சரிவை சந்தித்துள்ளன. குறிப்பாக ஆந்த்ரோபிக் நிறுவனத்தின் புதிய கிளவுட் AI அறிமுகத்தால் IT நிறுவனங்கள் கதிகலங்கி போயிருப்பதாக கூறப்படுகிறது. மஹிந்திரா நிறுவனம் யுடோ எனும் மின்சார ஆட்டோவை அறிமுகம் செய்திருக்கிறது. ஒருமுறை சார்ஜ் செய்தால் 200 கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் செய்யும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆட்டோவின் விலை 3,59,000 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது.